ஸ்ரீமன் நாராயணீயம் 19ஆம் தசகம் பிராச்சீன வர்கீஸ் ஆகியோர் சரிதங்கள். பிருத்து உந்தன் மகனின் பேரன் தரும நெறியில் வழுவாத அரசன் சதகிருதி அவளை வதுவை செய்தான் முதலும் முடிவும் இல்லா உந்தன் கருணையே தான் இறங்கி வந்தது போன்ற பிரச்சேதசர் என்ற பங்கினை பெற்றான். கருத்தினை ஊன்றி படைப்பினை செய்த தங்கள் தந்தையின் சொல்லை ஏற்றார். பிரச்சேதர் பக்தனாகிய மக்கள் தாமும் தவத்தினை செய்ய ஆவலை கொண்டார். கதிரவன் மறைகிற திசையினில் உள்ள கடலினை அடைந்தார். சுற்றும் பார்த்தார். மதியை மயக்கும் அழகினை கொண்ட ஒளி மிகுந்ததோர் குழந்தனை கண்டார். உருத்திரன் வந்தார். உருத்திரம் சொன்னார், பிரச்சேதர் என்ற புண்ணியர் தமக்கே குருபவன புரத்தில் அமைந்ததோர் தீர்த்தம் குருவாயூரப்பனே நின் புனித தலமாம். ஆண்டுகள் 10,000 நீரிலே நின்றே கொண்டாடினர் உன்னை. ருத்திரம் ஜபித்தே நின்னை தொழுதவர் இன்பத்திலாந்தலால் நின்னை கண்டிலர் துருவன் போலவே. தாழ்பணிந்த தவத்தின் மாட்சியால் வேள்விகள் கெடுத்தவன் வினைதான் கெட்டதே. தூயவர் தந்தையே முக்தி பெற்று உய்ந்தனை மாயவன் அடியவன் நாரதர் சொல்லினாள். கருணையை வடிவாக கருடன் மீதேறி கரங்களில் ஆழி சுதையோடு வலம் புரி கொண்டே நின் காட்சி தந்தாய். அவர்க்கே யாண்டும் உன்னை யான் துதித்திருப்பேனே. பராபரன் நீயே. பக்தர் முன் நின்றும் அருளாளர் நின்னிடம் வரம் கோரவில்லை. பிரச்சேதர் தமை நினைப்பதே நன்மை. உருத்திரம் சொல்வோருக்கு எண்ணியது கிட்டும். வனத்தில் தேவதை மகளை மணப்பீர் இன்பம் துய்ப்பீர் 10,000 ஆண்டு. தக்கன் என்றொரு மகனை பெறுவீர். தக்கதோர் நேரம் எனை வந்தடைவீர். கரையில் ஏறினர் தவத்தை முடித்தே. மரங்களே ஏங்கும் வழிகளை மறித்தன. முனிந்தனர் முனிவர் அழிக்கத் துணிந்தார். நான்முகன் காத்தான் மகளை தந்தார். தக்கனை பெற்றார் உந்தன் வரத்தால். தக்கதாய் வேள்விகள் பலவும் செய்தார். நான்முகன் மகனாம் நாரதன் உரைக்க ஞானம் தெளிந்தார். உன்பதம் அடைந்தார். சொல்லிலே அடங்கா பெருமை உடையோய் நல்லருள் தந்தே என் பிணி நீக்கு.